ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் 360. இந்தியா T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சதுக்கப்புறம் யாருமே எதிர்பார்க்காத விஷயமா ஸ்ரேயாஸ் ஐயரை வந்து நியூ T20 கேப்டனாக அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஸ்கையை வந்து கேப்டன்ஷிப்பில் இருந்து சாக் பண்ணது மட்டும் இல்லாமல் டீமில் இருந்தும் ட்ராப் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்கு இடையே வந்து ஸ்ரேயாஸ் ஐயரை கேப்டனாக போட்டு அயர்லாந்து சீரீஸ் T20 சீரீஸ் போனாங்க. அதுலேயும் 2 மேட்ச் இந்தியா தோத்துட்டாங்க. இப்போ இங்கிலாண்டில் வந்து தேர்ட் T20 விளையாண்டுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ரெயினால் அஃபெக்ட் ஆகிடுச்சு. செகண்ட் மேட்ச் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா தோத்துருந்தாங்க. இந்த மேட்சாவது இந்தியா ஜெயிப்பாங்கன்னு நினச்ச போகும்போதே ஃபர்ஸ்ட் பேட்டிங்லேயே 200 ரன்ஸ்க்கு மேலே அடிச்சிருந்தாங்க இங்கிலாண்டு. செகண்ட் பேட்டிங் பண்ண இந்தியா ஆல்ரெடி 9 விக்கெட்ஸ் வந்து ஈவன் 80 ரன்ஸ் சேஸ் பண்ணுறதுக்கு 80 ரன்ஸ் அடிக்கிறதுக்குள்ளாரையே விட்டுட்டாங்க. கண்டிப்பாக தோற்ற தான் போகிறாங்க. இது வரைக்கும் ஸ்ரேயாஸ் ஐயரை கேப்டனாக அப்பாயிண்ட் பண்ணி இந்தியா வந்து 5 T20யில் ஒரு T20 கூட ஜெயிக்காதது வந்து பலருக்கும் ஒரு ஷாக்கிங்காக இருக்குது. ஐபிஎல்லில் வந்து ஒரு டைட்டில் ஜெயிச்சவர் தான். பேக் டு பேக் வந்து ஐபிஎல் ஃபைனல்ஸும் ஒரு டீமை கொண்டு போயிருந்தார். ஓரளவுக்கு நல்ல கேப்டன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஸ்ரேயாஸ் ஐயர்னால வந்து இது வரைக்கும் ஒரு மேட்ச் கூட கேப்டனாக வந்து இந்தியன் டீமுக்கு ஜெயிக்க முடியலங்கிறது வந்து கொஞ்சம் வந்து டிசப்பாயிண்டிங் ஃபேக்டராக இருக்குது. பார்ப்போம், நிறைய யங்ஸ்டர்ஸுக்கும் சான்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு டிரான்சாக்ஷன் பீரியடில் இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கலாம். போக போக வந்து இம்ப்ரூவ் பண்ணுவாங்கன்னு சொல்லி தான் நான் நம்புகிறேன். இருப்பினும் வந்து ஸ்கையை உடனே கேப்டன்ஷிப்லேருந்து தூக்குனது வந்து ஒரு தப்பான டிசிஷன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் இருந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.